இன்னைக்கு நான் அதுவும் கெட்ட வார்த்தை பேசல. ஒரு கொம்பு அறுத்து எடுத்துட்டாங்க, அதனால ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஒரு 1 year I want to take a sabbatical leave on the stage, from the stage or whatever fuck it is. Sir? பட் ஆனால் 3 பேருக்காக இந்த மேடையில் வர வேண்டியிருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஒரு படம் ஒர்க் பண்ணேன் அகரம் சாரோட. He never behaved as a producer. He behaved as my father actually. He loved my film. He loved every process of my filmmaking. அந்த படம் பெருசாக அவருக்கு வந்து பிரேக் ஈவன் தான் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் சொல்லுவார், என்னுடைய கம்பெனி எடுத்த பெஸ்ட் படம்னு சொல்லுவார். ஸோ அவருடைய அன்புக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அவருக்கு. அவர் வந்து ஒரு மிடாஸ் டச் மாதிரி, வாட் எவர் ஹி டச்சஸ் இட் வில் பி அ ஹிட் ஃபிலிம். அந்த மிடாஸ் டச்சிலேருந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காரு. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சில்ட்ரன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஜில் இந்த 2 குழந்தைங்க ஒர்க் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட எவ்ரிடே தே கம் டு தி ஸ்பாட்டு வந்து பார்த்து ஒரு 8 hours உட்காந்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு the support they gave for the encouragement to the அஸ்வத் எல்லாருக்குமே ஃபென்டாபிளஸ். அந்த 2 குழந்தைகளுக்கும் இந்த வாழ்த்துக்கள். அப்பா உங்கள்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காரு, நிச்சயமா நீங்க நல்ல படங்கள் எடுப்பீங்க, என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து பிரதீப், கடைசியில் வரேன்டா உனக்கு. பிரதீப் வந்து ஒரு ப்ரூஸ்லி அவன் ஆக்சுவலா. இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை, ஒருவேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக, ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி. அது வந்து லக்காலையோ யார் பின்னாடி இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல. இஸ் ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி. ஹி கேம் அவுட் வித் அ பேங். அண்ட் நெக்ஸ்ட் படம் பிக் பேங். அதுக்கப்புறம் ஆக்டராக அந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன். அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட், நான் தான் வில்லன் இந்த படத்தில். அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம். இஸ் அ மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக. ஒரு வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாப் பண்ணுவோமா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு டைரக்டராக எனக்கு தெரியும், நாட் தட் மெனி பீப்புள் ஆர் வெரி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ். ஒரு 4 படம் வந்தவொடனே ஈகோ வந்துடும். அப்புறம் ரசிகர் மன்ற தலைவர்கள் பாலெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் உயரமே ஆகாமல் 2 அடி வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நுனிநாக்கு ஆங்கிலம். அப்புறம் 200 பேர் பின்னாடி வருவாங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியல. தென் தே ஃபர்கெட் ஆக்சுவலி. பட் ஆன் த ஸ்பாட்டில் மோஸ்ட் ஹம்பிளஸ்ட் ஆக்டராக நான் அவனை பார்த்தேன். என் தம்பி இருக்கான் விஜய் சேதுபதி. அது இந்த இடத்துல பேசக்கூடாது, நான் ட்ரெயினில் பேசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹம்பிளா. இப்போ வேற யாராவது பெரிய ஆள சொன்னா சொல்லுவாங்க, உடனே அடுத்த படத்துக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக பேசுறாங்க. ஒரு வெங்காயமும் வேணாம், பிரதீப் எனக்கு படம்லாம் கொடுக்க வேணாம். நீ ஒரு கேரக்டர் ஆக்டர் ப்ரிப்பேர்ஸ் அப்படின்பாரு ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி. அதை படிச்சிருக்கானு தெரியல, நான் படிச்சிருக்கேன். பட் ஆனால் அவன் வந்து வெரி ஃபியூ புக்ஸ் ஹி ஹஸ் ரெட் ஆன் ஃபில்ம் மேக்கிங், லைக் சேவ் த கேட் அந்த மாதிரி 2-3. ஸோ ஹீ இஸ் ஸோ மெட்டிகுலஸ் அபவுட் ஹிஸ் கேரக்டர். அவன் டயலாகு இட் வாஸ் வெரி அஸ்டவுண்டிங் டு பி வித் ஹிம் ஆக்சுவலி. எனக்கு இந்த ஒரு சின்ன ஏஜில் இவ்வளோ ரசிகர்களை வந்து அவன் எப்படி, நான் நிறைய அவனை பற்றி எங்கள் அஸ்டன்ஸ்லாம் பேசியிருக்கேன் ஆக்சுவலாக. நான் சொல்லும்போது அஸ்டன்ஸ் நம்ப மாட்டாங்க அஸ்டன்ஸ், ஏன்னா அஸ்டன்ஸ் என்னையோட திமிரு பிடிச்சவங்க. அவன் இல்லைடா, அவன் ரொம்ப பிரைட் ஃபெல்லோடா, அவனுக்கு ரொம்ப இருந்தான். சார் என்ன சார் சொல்கிறான், என்ன பெரிய வெங்காயமா சார் அப்படிமா? இல்லைடா, வெங்காயம் தான் அவன் வந்து அவனுடைய டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்டா. அப்புறம் ஒரு எக்ஸாட்டிக் சென்சிபிலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஒரு சென்சிபிலிட்டி, ஒரு மாதிரி சென்சிபிலிட்டிடா அது வந்து அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐ திங்க் இஸ் கோயிங் டு ஸ்கேல் ஹைட்ஸ்.
அவங்க கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தம்பியோட ஒரு நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நிறையா ஆஸ் அன் ஆக்டராக. சூப்பர்டா, பியூட்டிஃபுல்டா, லவ் யூ. உனக்கு நீ 200 வருஷம் வாழணும். நீ ரொம்ப நல்ல பையன். இதே மாதிரி இருக்கா, இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கா. உனக்கு வெற்றிகள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்கும் உனக்கு. ஆக்சுவலாக ஐ நோ தட் யூ ஆர் a very good hearted fellow. Actually I know that it's very very rare in cinema. Actually you have to understand and nurture it. Then Ashwath வந்து very terrible director to work with actually. ஏன்னா அஸ்வத் வந்து 2 விதமா அட்வைஸ். அஸ்வத் வந்து எப்படின்னா வந்து ஸ்பாட்ல இருக்கும்போது ரொம்ப டிக்டேட்டரியலா இருப்பான். அதாவது வந்து ஒரு டயலாக் பேசும்போது கூட நானும் பிரதீப் நாங்கள் கேள்வி பண்ணிப்போம். பிரதீப் லைட்டா மிஸ் பண்ணுவான். உடனே வந்து இல்லை அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசி, இந்த வார்த்தையை இங்கே பேசு அப்படிமா. அப்புறம் நடக்கும்போது ஒரு ஸ்டெப் விட்டு 2 ஸ்டெப் இப்படி போகக்கூடாது, ஒரே ஸ்டெப் தான் அப்படிமா. நாங்கள் 2 சிரிச்சுப்போம் ஆக்சுவலா. பட் நாங்கள் 2 பேரும் டேரக்டர்ஸ், எங்களுக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது நாங்கள் அப்படிதான் இருப்போம். ஸோ ஒரு டேரக்டர் அப்படிதான் இருப்போம். நடிகராக இருக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. டேரக்டராக இருக்கும்போது அந்த ப்ராசஸ் வந்து we cannot enjoy, but we have to understand actually. So such a hard working, very smartest guy. ரொம்ப சிம்பிளா அந்த படம் ஹிட் ஆகும். படம் பெரிய ரொம்ப எகிரி குச்செல்லாம் அப்படிலாம் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப சாதாரணமாக அந்த படம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தில் ஒரு அழகான மாரல் சொல்லியிருக்கான். ஒரு மாரல், அதாவது இந்த காலத்து இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டிய, இந்த காலத்து இளைஞர்களுக்கு எப்படி சொல்லணுமோ அந்த மெத்தட்ல ஒரு மாரல் சொல்லியிருக்கான். ஸோ இட்ஸ் a ஸ்டோரி, இட் இஸ் நாட் a சிம்பிள் ஸ்டோரி, இட் இஸ் a deeply ingrained in morality. எனக்கு அதனால தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜ் பையன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றத அவன் அனுபவத்தை வச்சு வீவ் பண்ணி சொல்லியிருக்கான். ஸோ இட் இஸ் a very very important film. சொன்ன விதம் வந்து ரொம்ப ஹாப்பியா, என்னை மாதிரி சீரியஸா சொல்ல மாட்டான். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டேன்னா அட்லீஸ்ட் ஒரு தலையாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேலே இருக்கணும், இல்லைன்னா லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. பட் அவன் ரொம்ப கூலா நிறைய பெண்கள்லாம் வச்சு ரொம்ப ஹாப்பியா சொல்லியிருக்கான். இட் இஸ் a methodology, different methodology. But he's a very very meticulous director. டைரக்ட் பண்ணும்போது நிறைய டேக்ஸ் வாங்குவான். அதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் டப்பிங்ல போயிட்டு அப்பா ஃப்ரீயா போனா டைரக்ஷனோட டப்பிங்ல நிறைய டேக் எடுத்தான். நான் வந்து ஒரு 4 டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒரு நிறைய ஊர்கள், காரைக்குடி, திண்டுக்கல், மதுரை, மெட்ராஸ், யூரோப்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்கேன்னா. ஆனால் அவன் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பான். சார் இங்கே வாங்க அப்படின்றத இங்கே வாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் இங்கே வாங்க, இல்லை சார் அப்படி சொல்லக்கூடாது, இங்கே வாங்க அப்படி சொல்லுங்க சார். எனக்கு ஒன்றும் டிஃபரன்ஸே புரியாது. கடைசியில் அவன் சொல்ல நான் திருப்பி பண்ணி அவன் சொன்ன மாதிரி இங்கே வாங்க அப்படின்பேன். ஆக்சுவலாக அந்த அளவு மெட்டிகுலஸ். இது ஏன் சொல்ல வரேன்னா, see these are all strengths. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி பேசினா, these are all strength. நீ கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். you are going to scale heights again. பட் என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, அடுத்து உடனே இன்னொரு ஜாக்பாட் அடிச்சிட்டேன், சிம்புக்கு படம் பண்ணிட்டேன். மை அட்வைஸ், ஏன்னா ஏன் சொல்றேன் அட்வைஸ் சொன்னா, என்னுடைய நிறைய லெக்சர்ஸ் வந்திருக்கான். அது வந்து ரொம்ப ஹம்பிளா என்று சொல்லியிருக்கான். உங்க இன்டர்வியூஸ், உங்களுடைய லெக்சர்ஸ் எல்லாம் நான் கண்டினியூஸா வந்து பார்ப்பேன் சார், பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸா சொன்னா. நான் என்ன பண்ண சொல்றேன்னா, இப்போ யூ ஆர் a very very talented man. The stories which you are telling is to next steps. And I want you to have a big leap into an extraordinary storytelling, because you have to live up to that. You have a greater talent. You please understand that. அவனுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க. இந்த படம் வெற்றி படம், அடுத்த படமும் வெற்றி படமா தான் இருக்கும். ரொம்ப சென்சிபிளா ஒர்க் பண்றான். இதை நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா இருந்து, ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு, கிராஜுவேட் படிச்சுட்டு வந்து சினிமா மேல பேஷனா இருந்துட்டு ரொம்ப அழகா எப்படி கதை சொல்லணும்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலா நாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு வந்து 6 பதில் வச்சிருக்கோம் ஒவ்வொரு கேள்விக்கு. ஸோ இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் ஹிம். வேற என்ன பேசுறது, கான்ட்ரவர்சியெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைமும் இல்லை, நான் சீக்கிரமா போறேன். பேட் கேர்ள்னு ஒரு படம் வரவே இல்லை. அதை வந்து அமுக்கிட்டோம். அதுக்கு பல காரணம் சொல்லிட்டோம். அந்த பேட் கேர்ள் எடுத்தது ஒரு பெண். அது பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு போராட வேண்டிய காரணம், அதுக்கு வந்து எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒரு பெண் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வெளியே வரவிடாம ட்ரைலர் வந்ததுனால அந்த படத்தை கீழே போட்டு அமுக்கிறது வந்து இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இட் இஸ் ஸோ அன்ஃபேர். இங்க நம்ம ஒரு நல்ல படத்துக்காக உட்காந்து, ஜாலியான படத்துக்காக எல்லாரும் கை தட்டுறோம். ஒரு பெண் உள்ள உட்காந்து கலங்கிக்கிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு அது மனசாட்சியை உறுத்துது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ். ஸோ சினிமாவில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து, ஈவன் பொலிட்டிஷியனோட பேசி, அதை கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி, சென்சார் பண்ணி,
அந்த படத்தை திரைக்கு கொண்டாடணும், ஒரு பெண் டைரக்டர் ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 40 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு பெண் டைரக்டர் தான் வரா. அந்த பெண் வரணும். அந்த படத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா எக்ஸ்ட்ராடினரி ஃபில்ம் மேக்கிங் அந்த படத்துல நான் ட்ரைலர்ல பார்த்தேன். ஸோ வி ஹாவ் டு, இட் இஸ் நாட் தட் வி ஷுட் டாக் அகெயின்ஸ்ட் பீப்புள், பொலிட்டிஷியன்ஸ் ஆர் சம்திங். அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கும். பட் எல்லாருமே கருணையோடு நினைத்து பார்த்து அந்த பெண் குழந்தை ஒரு படத்தை செய்திருக்கிறாள், அந்த படத்தை வெளிவரதுக்கு நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும், கெஞ்சி கேட்டுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இட்ஸ் அ கிரேட் ஈவினிங். அவ்வளோதான். ஐ எம் கெட்டிங் போர்ட், ஐ எம் லீவிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு பெர்மிஷனோட ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். கேள்வியா? ஆமா சார். அங்கே காட்டுறீங்க. அங்கதான் சார் வருது. ஓகே சார், நீங்க இப்ப ட்ரெய்லர்ல பயங்கரமான பிரின்சிபலா வந்திருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்த்த உடனே உங்க டாப் ஆஃப் த மைண்ட்ல ஏதாவது ஒன்று தோணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட போட்டோ போறோம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க சொல்லலாம் சார். டாப் ஆஃப் த மைண்ட்ல ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு போறேன் சார். அதான் நீங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டீங்களே சார் ஒரு வார்த்தை. பார்த்தலாமா சார்? பொறுக்கி, இனிய பொறுக்கி. ஓகே சார். பெரும்பொறுக்கி, இனிய பெரும்பொறுக்கி. இன்க்ரீஸ் ஆகிட்டே போதே சார். இவளை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என் படத்துல. நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப அழகா இருந்தாங்கிறதுக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிட் ரேஞ்சில் வேணும், ரொம்ப டவுன் டு எர்த்தா, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி வேணும். அவ ரொம்ப அழகா இருந்தா, அதனால ரிஜெக்ட் பண்ணேன். சாரி டி. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? யூ வாண்ட் மீ டு சே இன் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? ஓகே, இட் டசன்ட் மேட்டர். யாருன்னு கேட்பாரு? இதெல்லாம் உன் ப்ரிப்பரேஷனா சார்? என்ன நீங்க தான் நான் இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறேன்னு நினைச்சேன்டா. டேய், சோ கைண்ட் ஆஃப் யூ சார். தேங்க் யூ. என்ன விட ஒரு நல்ல ஒரு பாப்பீங்க பாருங்க. டேய் மாத்திர. ஓகே, இல்ல அந்த பையனை பத்தி சொல்லிடுறேன். சி, ஒரு சினிமால நடிகனுக்கு நம்ம வந்து ஃபேன்ஸ் இருக்குவாங்கல்ல, இப்ப வந்து ஒரு காம்பேர் பண்றதுக்கு ஃபேன்ஸ் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ சார். ஓகே, சீக்கிரம் மாத்திரு. ஒரு கண்ணு தெரியாத மான்ஸ்டர். இந்த சினிமால ரொம்ப கம்மியே நல்லவங்க இருக்க இடத்துல, நிறைய கெட்டவங்க இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா சினிமா விட்டு வெளியே போற ஒரு டைரக்டர் சார். Thank you so much. இல்ல சார், அந்த வார்த்தையை எங்களால கண்டிப்பா ஏற்க முடியாது. Thank you. கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் சாருக்கும் இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றது Thank you ஆசை. sir. Thank you. நன்றி. Loads of love to you sir. Thank you.